ஆரம்பிச்சிடலாம்யா. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழி தொடர் ஒரு நீண்ட நெடிய பயணமாக, தொடர் ஓட்டமாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் பயணித்துக் கொண்டிருக்கிறது தோழமைகளே. முதலில் கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, அடுத்ததாக நூற்றாண்டு கண்ட ஆளுமை பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம், மானுடவியல் இலக்கியத்தை படைப்பிலக்கியமாக தந்த ஆளுமை ஐயா கீரா அவர்களுடைய கதைகள் குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகிறோம். அப்படி இன்றைக்கு 60ஆம் நாள் நிகழ்வில் 60வது சிறுகதையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் கீரா ஐயா அவர்களோடு பயணித்த கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் 50ஆம் நாள் தொடக்கத்திலிருந்து, குறிப்பாக கலைத்துறையினுடைய நடிகர் நாசர் அவர்கள் கதை சொல்லுகிற தினத்திலிருந்து நாம் தொடங்கினோம். இன்றைக்கு 60ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை, உண்மையிலே இந்த நிகழ்வில் இவ்வளவு பெரிய ஆளுமை தமிழ் இலக்கிய உலகிற்கு தந்த ஒரு கொடையாக இருக்கக்கூடிய காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், தன்னுடைய படிப்பால் மூத்த IAS அதிகாரியான ஐயா மு. ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது நிறைய சொல்லலாம். குறிப்பாக நான் விரும்புகிற, நான் போற்றுகிற ஒரு மிக சிறந்த இலக்கிய ஆளுமை. மதுரை மாவட்டத்தில் வடகரை கிராமத்தில் பிறந்திருந்தாலும், ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பெற்றிருந்தாலும், தமிழ் இலக்கியத்தின் மீது தீரா காதல் கொன்ற ஒரு மகத்தான இலக்கிய படைப்பாளி. அவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் திருக்குறளில் சட்டக்கூறுகள் என்னும் தலைப்பின் கீழ் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஆவார். ஐயா அவர்கள் பணியின் போது எப்படி இலக்கியத்தை நேசித்தாரோ அதே அளவிற்கு தான் செய்த பணியையும் நேசித்த மகத்தான என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய இன்றைய இலக்கிய ஆளுமை. அவர் பணியின் போது திருவண்ணாமலை மாவட்டமே வியந்து பேசுகிற அந்த கனிம வளம் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இப்படி அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தன்னுடைய பணி ஓய்விற்கும் பிறகும் நம்முடைய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களினுடைய தேர்தல் ஆணையாளராக பதவி வழங்கி கௌரவித்த வகையில், குறிப்பிடத்தக்க வகையில் பணியால் சிறப்பு சேர்த்தவர். பணியால் சிறப்பு சேர்த்த இந்த ஆளுமை இலக்கியத்தை வகைமைப்படுத்த வேண்டும் என்றால் வரிசையாக நாவல்கள் 3, இப்பொழுது கூட இருக்கலாம், நான் இது இணையதளத்தில் எடுத்த செய்தி தான். சிறுகதை தொகுப்பு 1, கட்டுரை தொகுப்பு 2, பயண நூல் 1, அது மட்டுமல்லாமல் செயலே சிறந்த சொல் என்கிற பணி அனுபவத்தினுடைய தொகுப்பு, செப்பேடுகள் பற்றி 4, ஆய்வு நூல் 1, அப்படி தொகுத்த நூல்கள் வரிசையாக இப்படி போயிட்டே இருக்கலாம். மொழிபெயர்ப்பு நூல்கள் கூட இந்திய பழங்குடியினருடைய வாழ்க்கையை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் பெற்ற விருதுகளும் ஏராளம். நாம் மலேசிய திருநாட்டிற்கு ஆண்டுதோறும் செல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் பேசுகிற தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தினுடைய அந்த நிறுவனர் பெயரால் மலேசிய கூட்டுறவு நிதிநில கூட்டுறவு சங்கம் வழங்குகிற அந்த விருதை பெற்றிருக்கிற மிகப்பெரிய விருதாளர். அந்த விருது என்பது எல்லோருக்கும் கிடைக்கிற விருது கிடையாது. அந்த நாட்டினுடைய உயர்ந்த தமிழர்கள் போற்றுகிற மிக உயர்ந்த விருதான அந்த 7 லட்சம் பெறக்கூடிய அந்த விருதை பெற்றிருக்கிறார். கவிதை உறவு என்கிற முதல் பரிசை பெற்றிருக்கிறார். கவி முகில் அறக்கட்டளை பரிசு என பெற்றிருக்கிறார். தமிழ் நூல் வெளியீடு மற்றும் தமிழ் நூல் விற்பனை மேம்பாட்டுக் கழகத்தினுடைய சிறந்த நாவலுக்கான விருதை பெற்றிருக்கிறார். இப்படி ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுடைய இலக்கிய உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்களும் இன்றைக்கு கலந்திருக்கிறார்கள். மரபு கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர்
போற்றுதலுக்குரிய தோழமை மருத்துவர் தா அரமையா அவர்கள் வரவேற்புரை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 60வது நாளை நாம் எட்டியுள்ளோம். கீராவினுடைய 60வது கதையை இன்று சொல்ல இருக்கின்றோம். 10வது ஆளுமையாக திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நம்மிடையே இன்று கீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தில் வராத அனுபவங்களை பகிர இருக்கிறார். காலாபாணி அந்த நாவலுக்கு 2002 சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். சுதந்திர போராட்டத்தை வரலாறை 1801 தொடங்க வேண்டும், காளையார் கோயில் போரிலிருந்து தொடங்க வேண்டும். அந்த போரில் ஈடுபட்ட அந்த பெரிய உடையன தேவனை 71 பேர்களையும் நாடு கடத்திய அந்த கதைதான் இந்திய பரப்பில் ஆங்கிலேயர்கள் செய்த முதல் நாடு கடத்தல் இதுதான் அப்படின்னு அந்த நாவல் அதான் கதைக்களம். அவருடைய பல பணிகள் திருவண்ணாமலையில் கனிம வளத்தை பாதுகாத்ததில் முக்கியமாக அவருடைய பணிகள் எல்லாம் போட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பணியில் இருந்த போது இந்த நாட்டை, நம்மளுடைய வளத்தை நேசித்து அதை அரசு பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும் என்று பாதுகாத்தவர். இப்படி பல அரிய பணிகளை செய்துவிட்டு இன்னும் பல வரலாற்றிலும் செப்பேடுகளிலும் ஆர்வமுடையவர், திருக்குறளில் ஆய்வு செய்தவர், அடுக்கிக்கொண்டே போகலாம். அவர் இன்று நம்மிடையே கீராவும் நானும் என்ற தலைப்பில் கீராவுடன் பழகிய அனுபவங்களை பகிர வந்துள்ளார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். அவரின் உரையை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி டாக்டர் ஆரம். உங்களுக்கு முன்பாக என்னை அறிமுகம் செய்த முனைவர் கரு முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம கரிசல் காட்டு இதிகாசத்தினுடைய அந்த பிதாமகன், அவர் கரிசல் காட்டு கதைகளுடைய தந்தை என்று சொல்வதை விட கரிசல் காட்டு கதைகளின் நாய்னா என்று சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் நாய்னா என்று சொன்னால் அவர் பிரபிக்கும் தினகரனுக்கும் எப்படி ஒரு நாயனாவோ அதே மாதிரி எல்லாருக்கும் அவர் ஒரு தகப்பன் போன்றவர். குறிப்பா எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் என்னன்னா அவர் சார்ந்த அந்த கரிசல் காட்டு பகுதிக்கு நான் நெருக்கமாக உள்ள பகுதியை சேர்ந்தவன். மதுரை மாவட்டத்தினுடைய கடைசி எல்லையில் நாங்கள் இருக்கிறோம், திருமங்கலம். இந்த எங்கள் பகுதியில இருந்துலாம் கரிசக்காடே ஆரம்பமாகும். எங்க சைட்ல கரிசக்காடுன்னு சொன்னாலே தண்ணி இருக்காது. அந்த ஆட்கள் பூராம ஏற்கனவே நைனா மாதிரி தோற்றம் உள்ள ஆட்கள் தான், வளர்த்தியான ஆட்கள், ரொம்ப கூர்மையான பேச்சு, ரொம்ப அளவான உணவு பழக்க வழக்கம், எந்த குற்றம் குறை சொல்ல முடியாத அளவு ஒரு மேன்மையான பழக்க வழக்கங்கள் உள்ள ஆட்கள் தான் அந்த பகுதியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் அந்த பகுதியில நான் பார்த்திருக்கேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா நைனாவை நான் பார்த்தது பழகுனது இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஆட்கள்ல 10வது ஆள்னு சொன்னாரு டாக்டர் அறம். அந்த வகையில நான் பார்த்தேன்னா கரெக்டா நான் அவரை பார்த்து 10 வருஷம் ஆகுது. நான் அவரை கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய நான் எனக்கு பழக்கம் அதிகம் இல்லை அந்த சமயத்துல. ஏன்னா என்னுடைய முயற்சிகள் பூராமே நான் ஏன்னா நம்மளை போன்ற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி கல்வி, அதை சார்ந்த வேலை வாய்ப்பு. ஸோ இது சம்பந்தமா நான் முயற்சியிலே இருந்ததுனால நான் எனக்கு சரியா எனக்கு இந்த பழக்கம் ஒன்றும் வரல. 2வது நான் இந்த பக்கம் சர்வீஸ்லயும் என்னுடைய சர்வீஸ் பூராமே நார்த்து தமிழ்நாடாவே போயிடுச்சு. அதனால இந்த பக்கம் எனக்கு எந்த அனுபவமே இல்லாம போயிடுச்சு. ஆனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதலாக வடகரை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த நாவல் எழுதின உடனே எனக்கு ஒரு ஆசை அதுக்காக ஏற்கனவே அதை வெளியிடுறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன் அதை. அப்புறம் மணிமாறன்ட்ட கொடுத்து படிக்க சொன்னேன். முதல்ல வெண்ணிலா படிச்சாங்க. வெண்ணிலா படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார், போடலான்னு சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது. அதனால மணிமாறன்ட்ட கேட்டேன். அப்புறம் கலாப்பிரியாட்ட கேட்டேன். ஸோ அவங்க 2 பேருமே சார் நல்லா இருக்கு, போடலாம் சார், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. சில இடங்கள்ல நாயினாவனுடைய அந்த இது வருது, அவருடைய எழுத்து பாணி இதுல வருது அப்படின்னு சொன்னாங்க.
சரின்ட்டு நான் வந்து அத நான் ரெடி பண்ணிட்டு புத்தகத்த வந்து வெளியிட்ட பின்னால வந்து எனக்கு இவர்ட்ட குடுத்து இவர்ட்ட ஒரு ஒரு ஆசி வாங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆக நானும் சரியா நேர்ந்து 10 வருஷத்துக்கு முன்னால. நானு, கவிஞர் வெண்ணிலா, முருகேஷ் ஆ எல்லாம் வந்து அப்புறம் அங்க ஊர்ல வந்து நமக்கு வந்து அந்த பாண்டிச்சேரியில வந்து தமிழ்நாடு சிலம்பாட்டுக் கழகத்தினுடைய அ அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் வந்து கலாம்னு ஒரு பாய் இருக்காரு. அவரு. அவர்ட்ட எனக்கு ஏன்னா வந்து அது எனக்கு திடீர்னு வந்து நான் தனியா வந்தேன். அப்போ வந்து அவருடைய வீடு சரியா தெரியாதுன்னு சொன்னோனே, இந்த மாரி ராஜநாராயணன் ஐயா இங்க இருக்காங்கப்பா. உனக்கு வீடு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். மாமா வீடு தெரியும் அப்டின்னாப்புல. பட் அத நான் ஒரு ஆராய்ச்சிக்கு வச்சிருக்கேன். எப்படி வந்து இந்த நாயுடுகளும், நாய்க்கர்களும், முஸ்லிம்களும் இந்த அன்பான ஒரு பிரயோகத்த வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. சரி அத பின்னால விசாரிச்சுக்கலாம்ன்ட்டு, அப்புறம் நாங்க 3 பேரும் இவங்களே சேர்ந்து நாங்க அங்க போனோம். அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஐயா வந்து இருந்தாரு. அப்ப அம்மாவும் இருந்தாங்க. நாயனார் இருந்தாங்க. அம்மாவும் இருந்தாங்க அப்ப. அப்ப இருந்தப்ப வந்து இவரு வந்து ஈஸி சேர்ல சாய்ஞ்சிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு வயசு நான் போகையில வெண்ணிலா சொல்லிட்டு போனாங்க. ஐயாவுக்கு வந்து நான் அப்பான்னு சொல்லுவாங்க வெண்ணிலா. அவர அப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து அவருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து வயசு இப்ப 90 வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு 90 வயது முதியவரை பார்க்க போகிறோம் என்ற மனநிலையில நான் போயிட்டு இருக்கேன். ஆ எப்படி எப்படி கத்தி பேசணுமா? இல்ல எப்படி பேசுறது? என்னான்னு நான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு இளவட்ட மாரி இருக்காரு. 90 வயசுன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அப்ப பார்த்தா எல்லாம் காது நல்லா கேட்குது. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா, நல்ல உடனே வந்து பிரபி ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல பஜ்ஜி போட்டு குடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ரெடி பண்ணி குடுத்தாங்க. குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு 2 குடுத்தாங்க. சரி அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இன்னும் 10 வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்தியா இருந்தேன். அதனால நான் நான் நினைச்சேன் இவருக்கு ஏதாவது 1 குடுப்பாங்க. ஏதாவது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். 1 1/2 குடுப்பாங்கன்னு. அவரு நமக்கு முன்னால கை நீட்டிட்டாரு. நீட்டி அவரு 2 வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அப்புறம் காஃபி குடிக்கையில வந்து எங்களுக்கு சுகர் போடணுமான்னு கேட்டாங்க. போடலான்னு சொன்னோம். அப்புறம் ஐயாவுக்குன்னு கேட்டா, அவரு சுகர் போட்டு தான் குடிப்பாரு அப்டின்னாங்க. சரின்னு குடிச்சாரு. நான் வந்து சத்தம் போட்டு மெதுவா கேட்டு வெண்ணிலாட்ட கேட்டேன். வெண்ணிலா நீங்க ரொம்ப வயசுன்னு சொன்னீங்க. எல்லாமே ஆக்டிவா இருக்காருன்னு சொன்னேன். ஆமா 90 வயசு ஆச்சு அப்டின்னாங்க அவங்க. மெதுவா. நிச்சயம் எனக்கு காது கேட்டுருக்கும்னு நெனச்சேன். ஆனா நாயினாவுக்கும் காது கேட்டுருக்கு. உடனே ஒரு திருத்தம் 92 அப்டின்னாரு. என்னடா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது இத்தனைக்கும் அவரோட தோற்றம் பூரா வெறும் நோஞ்சான் தோற்றம் தான். அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஒரு தடவ அப்ப பேசுன கூட சொன்னாரு. இந்த மாரி வந்து பல பேர் என்னைய வேகமா செத்து போயிருவேன்னு சொன்னா, இவங்க பூரா செத்து போய்ட்டாங்க. நான் உயிரோட இருக்கேன்னு சொன்னாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து, அவருக்கு வந்து அவர் பார்க்காத உயரங்கள் எதுவுமே இல்ல. எல்லா உயரங்களும் அவருக்கு வந்துருச்சு. ஒரு பல்கலைக்கழகத்துக்கே போகாதவரு, ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரா இருந்தாரு. 2 மாநில அரசுகள் வந்து அவருடைய மரணத்துக்கு வந்து அம் அணி இது காவல்துறை மரியாதை குடுத்தது. அவருக்கென்று வந்து ஒரு நினைவிடம் உருவாக்கியது. இதெல்லாம் வந்து எந்த ஒரு இலக்கியவாதிக்கும் கிடைக்காதது. ஒருவேளை கடவுள் வந்து அவருக்கு வந்து இன்னும் கூடுதலான ஆயுள் குடுத்திருந்தாருன்னா, நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிற ஞானபீடம் கூட அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர்ட்ட பேசிட்டு இருக்கையில நான் வந்து அந்த புத்தகத்த நான் குடுத்தேன். இந்த மாரி வடகரை புத்தகத்த குடுத்தேன். அத லேசா பெரட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு கேட்டாரு, "ஐயா இது செவ்வி இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கீங்களான்னு?" கேட்டாரு. நான் சொன்னேன் வந்து ஏன்னா பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு முடிவோட தான் போயிருந்தேன். நான் சொன்னேன், "இல்ல படிச்சது இல்லைங்கயான்னு" சொன்னேன். "ஆ நல்லது" அப்டின்னாரு. அடுத்த ஒரு கேள்வி, என்னுடைய புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் இல்லைங்கயான்னு சொன்னேன். "ரொம்ப நல்லது" அப்டின்னாரு. எனக்கு வந்து இவரு கேலி செய்றாரா? இல்லாட்டி என்ன பண்றாரு? அப்டின்னு பார்த்தா, அவர் வந்து சாதாரணமா தான் சொன்னாரு. ஒண்ணும் கேலிலாம் பண்ணல. அப்ப சொன்னாரு, "அனுபவம் தான் முக்கியம். உங்களுடைய அனுபவத்த வந்து நீங்க வந்து முறையா வந்து பதிவு செஞ்சீங்கன்னா, அதுவே வந்து இலக்கியம் தான். அதுக்காண்டி மத்தவங்க எழுதுனத பார்த்து, அத வந்து ஒரு வழிகாட்டுதலா வச்சுக்கலாமே ஒழிய, அதையே முழுசா வந்து பயன்படுத்த முடியாது." அப்டின்ற மாரி பேசுனாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஒரு 5 நாட்கள்ல எனக்கே ஆச்சரியம். ஒரு 8 பக்கத்துக்கு வந்து அவரு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பதிப்புரை எழுதி குடுத்தாரு. ஆ கையெழுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ல ஒத்திக்கிறது மாரி. அவ்வளவு நீட்டான கையெழுத்து. அந்த கையெழுத்துல ஒரு 8 பக்கத்துக்கு எழுதி குடுத்தாரு. அத எழுதி குடுத்த உடனே, அத நான் வந்து என்ன பண்ணேன் வந்து வெண்ணிலாவுடைய அவங்களுடைய அட்ரஸ் தான் வந்துருந்துச்சு.
அதை நான் வந்து எடுத்து கொண்டு போய் அப்புறம் வந்து நான் வந்து படிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் போச்சு. ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து அவர் வந்து அவருடைய அனுபவத்தோட சேர்த்து எல்லாம் அதை பத்தி எழுதி கடைசியில வந்து முடிக்கையில என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த புத்தகத்தை நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு கீழே போட்டேன், பக்கத்துல வச்சேன். அது ஒரு ராய கோபுரம் போல அது இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். நான் இதை வந்து என்ன பண்ணேன், இது வந்து இவர் பெரிய இதால இருக்காங்க, நம்ம வந்து தமிழ் ஹிந்துவுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம், அவங்க எழுதுவாங்களான்னு பார்த்தோன்னா, அவங்க உடனே வந்து படிச்சு பார்த்துட்டு கீரா எழுதுனதான்னாங்க. ஆமான்னு சொன்னோன்னே அவங்க வந்து படிச்சு பார்த்துட்டு அதை போட்டாங்க. போட்ட உடனே அட்டவணை அப்ப கேட்டாங்க, கீரா வந்து ரொம்ப வருஷமா எழுதலையே இப்ப. ஏன்னா அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் அந்த சமயத்துல ஆக்டிவா இல்ல அவரு. இது இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காரான்னு கேட்டாங்க. ஆமாங்க நல்லா இருக்காருங்க. நம்மள எல்லாத்தோட நல்லா இருக்காரு அவரு. வந்து ஏறக்குறைய ஒரு 40 வயசு ஆள் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவர் ஒரு தொடர் எழுத முடியுமா ஹிந்துல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஐயாட்ட நாயனாட்ட சொன்னோம். நாயனா உடனே அது தொடர் எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் வந்து 98, 99 வயசு வரைக்கும் இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல என்கிட்ட லைன்ல வருவாரு. பிரபி தான் வாங்கி குடுப்பாப்புல, ஃபோன் வாங்கி குடுப்பாப்புல. ஆனா எனக்கு ஒவ்வொரு முறையும் பயமா இருக்கும். ஏன்னா வந்து இவரு நம்ம கேட்கிறத சரியா புரிஞ்சுட்டு பதில் சொல்றாரா என்னன்னு. ஆனா ஒரு முறை கூட வந்து அவரு நான் பேசினது 2வது முறை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டது கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் நார்மலா பார்த்திருக்கேன். பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். கொஞ்சம் வயசானவங்க என்ன ஃபோன் பண்ணிட்டு 2 வரி பேசிட்டு, "இந்தாப்பா தம்பிட்ட கேட்டுக்கப்பா அந்த செய்தி" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் அப்படியே இல்ல. ஒரு சமயத்தோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மிக முக்கியமான வேலை. ஆ அ வந்து எப்படி வந்து அவரு நான் அவர் மேல மரியாதையும், அன்பும் வச்சிருந்தேனோ, அதே மாரி என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஒரு முக்கியமான வேலை, அங்க ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க ஊர்ல சரியான முக்கியமான வேலை. அந்த சமயத்துல அவர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி, "இந்த வேலை இருக்கு. இது கொஞ்சம் இது செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் வந்து "பண்ணிடலாங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அத பண்ணேன்னு வச்சுக்கங்களேன். ஆனா வந்து எனக்கே ஆச்சரியம் வந்து எனக்கு ஏன்னா வந்து என்ன பண்ணா, அன்னைக்கு அன்னைக்கு மொத நாள் வந்து சிவகுமார், அ நடிகர் கமலஹாசன், இந்த மாரி நெறைய பேர் அவர் வீட்டுக்கு போறவங்க. அவருக்கு வந்து எந்த லெவல்லயும் அவருக்கு வந்து ஆட்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. 2வது யார்ட்டயும் சொல்லலைன்னா கூட, அ அவரே வந்து அவர் பேர் இன்னார்ன்னு சொன்னாலே போதும். அதவிட பெரிய விஷயம், வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஜி.ஆர். சாமிநாதன் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒண்ணு வந்தது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஆர் கேஸ்லலாம் வந்து அதுக்கு பெயிலே கிடையாது. பிசிஆர் கேஸ்ல ஒரு கேஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு பெயிலே கிடையாது. அது வந்து 14 நாள் உள்ள இருந்தே ஆகணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு, என்ன அந்த பிசிஆர் வரலாற்றிலேயே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜே இவர ஆர்க்யூ பண்ணவும் இல்ல, நம்ம நாயனா அங்க போகவும் இல்ல. ஆனா ஃபைல் பண்ண கேஸ அவரா வந்து எடுத்து, இந்த மாரி ஒரு பெரிய மனுஷன் அவர் இதெல்லாம் வந்து இந்த மாரி சின்னத்தனமான வேலைகள்லாம் வந்து ஒரு மனிதர்கள வந்து ஜாதிய ரீதியா வந்து பிரிச்சு, அத கேவலமா பேசக்கூடிய செயல் செய்யக்கூடியவர் கிடையாது அவரு. அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர கேன்சல் பண்ணாரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா, இன்னொரு 10 ஒரு 20 வருஷம் கழிச்சு சொன்னோம்னா, இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. பிசிஆர் கேஸ்ல இப்படிலாம் செய்ய முடியுமான்லாம் யாரும் நம்ப பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தாரு. கடைசி காலங்கள்ல அவர் வந்து அன்றங்க பட்சி அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு. அது பார்த்தீங்கன்னா, எல்லாமே கையெழுத்திலே தான். எழுதி அவர் என்னைய ஒரு சின்ன சிக்கல்ல வந்து என்ன இதாக்கிட்டாரு. ஃபோன் பண்ணி, "இந்த இப்ப எழுதியிருக்கேன். உங்களுக்கு நான் தபால்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இத போட முடியுமான்னு இத வந்து பதிக்க முடியுமான்னு கேட்டார். பதிப்பிக்க முடியுமான்னு. சரின்ட்டு நான் படிச்சு பார்த்தேன். பார்த்தா வந்து எல்லாமே 18 பிளஸ் மாரி லைட்டா தெரிஞ்சது. இது என்னடா இப்படி இருக்கு? இது நம்ம போடலாமா என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு என்னன்னா என் பேரு போனாலும் ஒண்ணும் பரவால்ல. பட் அவருக்கு பேரு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து அண்ணன் வந்து போட்டாங்க. எப்பயும் அவங்க போடுறது அண்ணன் தான் போடுவாங்க. நல்லா பிரமாதமா வந்து அவர் எழுதின கையெழுத்திலே 98 வயசுல வந்து அந்த மாரி கையெழுத்து யாருக்குமே வாய்க்காது. கடவுள் அவருக்கு ஒரு நல்ல மனைவிய குடுத்தாங்க. கணபதி அம்மா வந்து அவ்வளோ தங்கமான மனைவி. அவங்கள பாத்துக்கிறதுக்கு, சாப்பாடு போட்டுக்கிறது எல்லாத்துக்குமே. மகன் வந்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாப்புல. மருமகன் நல்லா பாத்துக்கிட்டாப்புல. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இலக்கியத்த தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. ஆனா அவர டெய்லி பாக்குறதுக்கு ஒரு ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வசதியான வீடு, அ எல்லாம் வந்து நல்ல அன்பான மக்கள் எல்லா இடத்துக்கும் வந்துருவாரு. நாங்க வந்து ஆ பாண்டிச்சேரியில நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் ஆனந்தன் பிள்ளை டைரிய வந்து அங்க வந்து ரிலீஸ் பண்ணோம். ஐயா வந்துட்டாரு. ஆனந்தன் பிள்ளை டைரி ரிலீஸ் பண்ணப்ப,
அவர் வந்து ஆனந்தங்க பிள்ளையை பத்தி பேசினாரு. அந்த புத்தகத்தை வந்து பெரிய அளவுல பாராட்டி பேசினாரு. அந்த மாதிரி வந்து குறிப்பா எழுத வரக்கூடியவங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான பிதாமகனா இருந்தார். பெரும்பாலும் வந்து பெரிய லெவல்ல வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த புதுசா எழுத வர்றவங்கள பெரிய அளவுல வந்து வளர்த்தோட நினைக்க மாட்டாங்க. அதை பாராட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வித சோர்வு வந்துடும். ஆனா அவர்ட்ட எந்த விதத்திலும் எந்த நேரத்திலயும் அந்த சோர்வு வந்தது இல்லை. யாரு புதுசா எழுத வர்ற எல்லாத்தையுமே அவர் பாராட்டுவாரு, எல்லாத்தையுமே ஊக்குவிப்பாரு. அந்த வகையில வந்து ஒரு முழு மனிதனாக, ஒரு கதை சொல்லியா மட்டும் இல்ல, ஒரு முழு மனிதனா இன்றைக்கு வந்து அவர் எழுதின அந்த கேரக்டர்ஸ்ல வந்து அந்த அந்தமான் நாயக்கர், அப்புறம் வந்து அந்த இவரு லகுன தேவர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் கண்ணா அவர் எழுதின அவங்க ஊர்ல இருக்க ஆட்கள் மாதிரியே தான் எங்க ஊர்லயும் இந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கேன் நான். இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து நம்ம நினைக்கிறோம் வந்து மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு ஒரே ஆள் நினைக்கிறோம், நேரு ஒரே ஆள் நினைக்கிறோம், நேதாஜி ஒரே ஆள் நினைக்கிறோம் இந்தியாவுக்கே. ஆனா ஒவ்வொரு கிராமத்திலையும் நமக்கு ஒரு நேதாஜி இருந்தாங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு காந்தி இருந்தாங்க. அதை வந்து படப்பிடிச்ச வந்து இதெல்லாம் எழுதுறதுக்கு யோசிக்கிற காலங்கள்லாம் அதுல தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு கரிசல் காட்டு இலக்கியம் அப்படின்றத வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்தவர் நம்முடைய கீரா ஐயா அவர்கள். அவர்கள் வந்து இது ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஐயா வந்து நைனாவுடைய இந்த பெருமைகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுவரை அவருக்கு கிடைச்ச பெருமைகள் வந்து தமிழ் இலக்கியவாதி யாருக்குமே கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மிக சிறப்பாக வந்து இருந்தாரு. அவர் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஆதர்சமாக இருந்தாரு. யார் வேணாலும் அவரை தேடி போலாம். எந்த நேரத்துல அவர் தூங்குவாரு, எப்ப முழிச்சிருப்பாரு அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. எந்நேரம் வேணாலும் சொல்லாம கொள்ளாம போலாம். அவங்க வீட்ல வந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் காஃபி, டீ சாப்பாடு உண்டு. ஐயா வந்து அவங்க எந்திரிச்சு போற வரைக்கும் அவர் என் முகத்துல எந்த அசதியும் காமிக்காம அவர் வந்து நல்லா பேசுவாரு. அந்த வகையில இன்னைக்கு நயனா அவருடைய சிறுகதை பத்தி ஜெயில் அப்படின்ற சிறுகதை பத்தி பேச போறாங்க. அவர் ஏற்கனவே சொல்லுவாரு, ஒரு தடவை திருநெல்வேலி இதுல திருவாண்டரத்துல அவர் தனியா ஒரு இடத்துல போட்டாங்களாம். ஒரு சயரோக வார்டுல தனியா வந்து அவர் வந்து போட்டாங்க. அப்படி சொல்ல, அதாவது இப்போ கான் கேஸ் மாதிரி, அதாவது நீ பிழைக்காதுன்ற மாதிரி. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்து இந்த வந்து இலக்கிய உலகில ஒரு பெரிய சாம்ராட்டாக, ஒரு மிகப்பெரிய உயரங்கள் அடைந்த நாயனா அவர்களுடைய நினைவை போற்றி நான் வந்து அடுத்து வந்து பேசுறவருடைய பேச்சை கேட்க ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி இலக்கிய ஆளுமையே. ஏன்னா எங்களுக்கு அப்படி சொல்றதுலாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு 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 அரசு பணியில் இருந்துட்டு அரசு பணியில் வாயிலாக இந்த நாட்டை காட்டினா கனிம வளம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தல அது ஒரு தேசத்தினுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யறது. அப்படி ஒரு மகத்தான பணியை செய்த இலக்கிய ஆளுமை. உண்மையிலே தமிழ்நாடு கலையில எங்க பொதுச் செயலாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்லவும் நான் கேட்டேன், பொதுச் செயலாளர் உண்மையிலே அவங்க வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி நீங்க வந்தது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு ஒரு குடும்ப பாசத்தை, ஏன்னா கிராய பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தினர் எப்படியெல்லாம் போகிற வருகிறவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் உபசரித்தார்கள், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர் ஐயா எப்படி இயல்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு 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 குடும்ப பாசத்தோடு கேட்ட நிகழ்வாகவே நாம் பார்க்கிறோம். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கதை சொல்லி அழைக்கின்ற நேரம் இது. அடுத்ததாக இன்றைய மாணவர் கதை சொல்றாங்க. மாணவர் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஐயா. நான் ராஜேந்திரன் ஐயாவை ஒரு மிஸ் பண்ணிக்கிடுறேன். வணக்கம் பிரபு. வணக்கம் பிரபு, வணக்கம். வணக்கம் பிரபு. வணக்கம். இல்ல, நீங்க ரெண்டு முறை கைய காட்டினீங்க. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி நீங்க இயல்பா அப்படி கைய அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்காங்க. நான் அப்பளையில இருந்தேவும் நான் அவரை மிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால சொன்னேன். இல்ல, என்னுடைய தவறான புரிதல் தான் உங்களை. நான் இல்லைன்னா கூட ஐயா சொல்றாங்களே வணக்கம் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு பிரபா. நல்லா இருக்கேன் பிரபா. நல்லா இருக்கேன். சரி சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி ஆளுமைகளே. அடுத்ததாக இன்றைக்கு தோழர் சிவகாசியிலிருந்து மாணவர் வெங்கடேஷ் அவர்கள்
ஐயாவுடைய ஜெயில் என்கிற கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். இவரும் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாகத்தான் நாம பார்க்கிறோம். கல்லூரி மாணவராக இருந்தாலும் அவர் கவிதையில், பேச்சு என தொடர்ந்து பரிசுகள் பெறுகிறவர். குறிப்பாக கோயில்பட்டி கம்பன் கழகத்திலே அவர் தொடர்ந்து பேசக்கூடியவர். பாரதி இளங்கவி விருது என அவர் விருது பெற்றிருக்கிறார். அவை மட்டுமல்லாது அவர் கவிதை போட்டி பல்வேறு இடங்களில் நடந்த வெளியில், பல்கலைக்கழக அளவில் நடந்த இடங்களில் எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட கந்தக பூக்கள் என்கிற பூக்கள் நடத்திய 4வது மாத கவிதை போட்டி அல்லது அடுத்ததாக 6வது மாத கவிதை போட்டியில் எல்லாம் சிறப்பு பரிசு பெற்றிருக்கக்கூடிய இவர் அரசு அருங்காட்சியகமும் தீந்தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளையும் திருநெல்வேலி இணைந்து நடத்துறதுல தமிழர் பொங்கல் திருவிழாவிலே அங்கே நடைபெற்ற கவியரங்கத்தில் இளங்கதிர் விருது பெற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு விருது பெற்ற நம்முடைய சிவகாசியை சார்ந்த மாணவர் இன்றைக்கு ஐயாவுடைய ஜெயில் என்கிற கதையை சொல்ல வருமாறு நேரத்தினுடைய அருமை கருதி, தங்களை பற்றிய குறிப்புகள் நிறைய இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதிலே உங்களை பற்றிய சிறப்புகள் தெரியும் என்று சொல்லி அன்பு மாணவர் அவர்களை கீரா ஐயா அவர்களுடைய கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை தருக. ஆன் பண்ணுங்கய்யா, உங்க மைக் ஆன் பண்ணுங்கய்யா. மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கே. ராஜநாராயணன் ஐயா அவர்களுடைய கதை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னை வரவேற்ற கருமுருகன் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், இதுக்கு முன்பாக அழகாக கீராவும் நானும் என்ற கீராவுடனான அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் ராஜேந்திரன் இந்திய ஆட்சி பணியாளர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்றேன். இந்த ஜெயில் அப்படின்ற சிறுகதை கி. ராஜநாராயணன் ஐயா அவர்கள் தொகுத்த குழந்தை பருவ கதைகள்ல இடம்பெற்றிருக்கு. அந்த குழந்தை பருவ கதைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 11 கதைகள் இருக்கு. 11 கதைகளுமே குழந்தைகளை மையமிட்டு இடம்பெற்றதா இருக்கும். ஐயா கொஞ்சம் சுத்தமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ஐயா சிவசுப்ரமணியத்தோட கதை அவர் சொல்றது கேக்குதா? நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் சத்தமா இருந்தா ஏன்னா கேட்கல. அவர் செல்லா ஐயா உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காரு. நியூஸ் சர்ஜில இருந்து நான் பாக்குறேன். அவரு கூர்ந்து கவனிக்கிறார். கொஞ்சம் உங்களோட கிட்டக்க வாங்க. நான் முதல்ல சொன்னதான் கிட்டக்க வாங்க, மைக்கு கிட்ட வாங்க, என்ன கிட்டக்க வாங்க. ரொம்ப தள்ளி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதாங்க? இப்ப பரவாயில்ல. இந்த ஜெயில் அப்படின்ற சிறுகதை குழந்தை பருவ கதைகள் அப்படின்ற தொகுப்புக்குள்ள இருக்குது. இந்த குழந்தை பருவ கதைகள் அப்படின்ற தொகுப்புல ஒரு நாவல் பிஞ்சுகள் அப்படின்ற நாவலும் கிட்டத்தட்ட ஒரு 12 சிறுகதைகளும் கி. ராஜநாராயணன் தொகுத்திருக்காரு. இது எல்லாமே குழந்தைகளை மையமிட்டு எழுதப்பட்ட கதைகள் தான். இந்த ஜெயில் அப்படின்ற கதையினுடைய கதாநாயகன் ஒரு சிறுவன் தான், ராமசாமி. அவன் ஒல்லியா நெட்டையா இருப்பான். அதனால அவன் என்ன செய்வாங்க அப்படின்னா குக்கு ராமசாமி, பணராமசாமி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த காட்சி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அவன் ஒரு மரத்து மேல இருக்கான், வேப்ப மரத்து மேல. அந்த மரத்துல இருந்து அவன் பாக்குறான், ஸ்கூல் விட்டுட்டாங்களா, பெல் அடிச்சிடுச்சான்னு பாக்குறான். பார்த்துட்டு அவன் எல்லா பிள்ளைங்களோட தலை வெளியே தெரிய ஆரம்பிச்சோன்னே அவனும் என்ன செய்யறான்னா அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிள்ளைங்களையா பார்க்கும்போது அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இது இவங்க தானே, இந்த பையன் இவங்களோட பையன், இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் பசங்களை இவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வர இவன் இந்த வேப்பமரத்துல இருந்து உடனே கீழே குதிச்சு அந்த பிள்ளைங்களோடயே சேர்ந்து இவனும் வீட்டுக்கு போயிடா. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அவன் ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. முழுக்க முழுக்க பள்ளிக்கூடம் போறேன்ற பேர்ல வீட்டுல சொல்லிட்டு போய் அந்த வேப்பமரத்துக்கிட்ட என்ன செஞ்சிருவானா, மேல போய் படுத்துக்கிடுவான். இவன் காலையில எப்படி வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இவன் எஞ்ச உடனேயுமே கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்வான் அப்படின்னா, எருவு மாட்டுனா அவுத்துட்டு போய் எருவு மாடு மேய்க்க போவான். ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க கோயில்பட்டி அந்த இடத்துல தான் இவர் மையமிட்டு சொல்லியிருக்காரு. அவனுடைய ஊராவும் கோயில்பட்டி தான் சொல்லியிருக்காரு. அவன் எருவு மாடு மேய்க்க போவான். அவன் எருவு மாடு மேய்க்க போறப்ப சுத்தி மத்த பசங்க என்ன செய்வாங்கன்னா மேய்க்க வருவாங்க. அவங்க கூட அவன் ஜாலியா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வானா, வீட்டுக்கு பழைய கஞ்சி இதெல்லாத்தையும் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மட்டும் அவங்க வீட்டுல சுடுசோற ஒரு தூக்குவாளியில வச்சு அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அனுப்பிவிடுவாங்க. அந்நேரம் இந்த கதை எழுதப்பட்ட சூழ்நிலையில பண்டமாற்ற முறை அப்படின்ற மாதிரி கோயில்பட்டில இருந்திருக்கு. பருத்தி கொடுத்துடுவாங்களாம். இப்ப நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வாங்கி சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துடுவாங்க. ஆனா அப்ப பருத்தியை கொடுத்துடுவாங்களாம்.
ஒரு கை பருத்தியை கொடுத்துட்டு நீ என்ன செஞ்சுக்கோ, அங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா அவன் ஏற்கனவே ஒரு கை பருத்தியை தூக்கி தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருப்பான். இப்ப அம்மா கொடுக்குற பருத்தியும் வாங்கிட்டு சரி 2யும் சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல கிளம்புவான். எல்லார் வீட்லயுமே பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்ல அம்மா அப்பா யாராவது சொல்லுவாங்க, பத்திரமா போகணும், யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, நல்லா படிச்சுட்டு திரும்ப வரணும், வீட்டுக்கு வரும்போது யாருக்கிட்டையும் எதுவும் பிரச்சனை பண்ணாத, நல்லபடியா படின்னு சொல்லுவாங்கல்ல. அது இவன் வந்து பள்ளிக்கூடம் போறதே கிடையாது. இருந்தாலும் பள்ளிக்கூடம் போறேன்ற நம்பிக்கையில அவனுடைய அம்மாவும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவனும் சரி சரி நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போயிடுவான். அவன் நெ- தம்பி தம்பி வெங்கடேஷ், தம்பி வெங்கடேஷ், தம்பி வெங்கடேஷ். நான் அவருக்கு கூப்பிடுறதுக்கு ஏன் யோசிக்கிறோம்னா, ஒருவேளை போன்ல இருந்தாருன்னா அவர் ட்ரை பண்ணுவாரு. நம்ம கூப்பிடுறதுனால கட் ஆயிருமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம், ஒரு நிமிடம் பார்ப்போம், இல்லைன்னா கூப்பிடுவோம். அவருக்கு ஏதாச்சும் போன் வந்திருக்கும். இல்ல, போன முறையும் அவருக்கு அதே சொன்னோம். வந்துட்டாரு, இணைப்புல வந்துட்டாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. வெங்கடேஷ், தம்பி வெங்கடேஷ் பேசுறது ஒண்ணும் கேட்கலமா? வெங்கடேஷ் பேர் வருது, பிரபாகர் படம் வருது. என்ன ஐயா? நவநீதன் ஐயா என்னமோ சொல்றீங்களே? இல்ல, வெங்கடேஷ் பேரோட பிரபார ஐயா படம் வந்துச்சு. பிரபார ஐயா தனியா வரவருக்கு அவரோட வெங்கடேஷ் வெங்கடேஷ் வெளியில போயிட்டு உள்ள வருவார். பாப்போம், ஒரு 2-3 நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நான் பூ அழகிரிசாமி ஐயா கதையிலையும் அவருக்கு இதே இடர்பாடு ஏற்பட்டது. அதனால நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம். இப்ப கேக்குதாயா? கேக்குது கேக்குது, பேசுங்க வெங்கடேஷ், பேசுங்க. கொஞ்சம் இணைய வழி ப்ராப்ளம் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இப்ப அந்த பையன் வந்து வேகமா போய் அந்த மரத்து மேல படுத்துக்கிறானா. இப்போ பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கெல்லாம் வாத்தியார் பாடம் எடுத்து வர, ஆனா அந்த பையனுக்கு வந்து
இந்த இயற்கை வந்து பாடம் கத்து தரதா கீரா சொல்லியிருக்காரு. ஏன்னா வானத்துல வந்து அதிகப்படியாக மேகங்கள் எல்லாமே ஒரு உருவங்களா தெரியும் நம்ம பார்க்கும்போதே. அதை இவன் பார்க்கும்போது அதோட ரசனையா இருக்கு. அவன் பார்க்கிறத விட அத கீரா வந்து எழுத்துல பதிவு பண்ணியிருக்கும்போது இன்னும் அதிக ரசனையா இருக்கு. ஏன்னா, எடுத்த உடனேயுமே அவனுக்கு என்ன செய்யுது அப்டின்னா, ஒரு யானையினுடைய உருவம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த யானையினுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு, ஒரு ஒட்டகம் மாரி தெரியுது. அந்த ஒட்டகத்த யாரோ ஓட்டிட்டு போற மாரியே அவனுக்கு தெரியுது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செஞ்சிருப்பாருன்னா, கீரா பதிவு செஞ்சிருப்பாரு. ஏன்னா, இயற்கை வந்து ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் தான் அந்த ராமசாமிக்கு வானத்த வந்து ஒரு கரும்பலகையா பயன்படுத்தி, அதுல பாடங்கள வரைஞ்சு காட்டி அவனுக்கு வாழ்க்கைய புரிய வைக்கிறான்னு சொல்லியிருப்பாரு. இப்படி அவன் கேட்கலாமா? வேலையே பார்த்துட்டு இருப்பான். ஒரு சில நேரத்துல என்ன செய்யனா இருப்பான். ஒரு எண்ணம் வரும். சரி எவ்வளவு நேரம் தான் இந்த வேப்பமரத்துக்கு கீழயே பக்கோடா சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கேன். தண்ணி குடிக்கணும்னு எண்ணம் வரும். தண்ணி குடிக்கிறதுக்காக அவன் ஊருக்குள்ள போகணும்னு நினைப்பான். அப்போ வந்து அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தா எந்த படிக்கிற பையனா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு, "நீ என்ன படிக்கிற? எங்க இருந்து வர?" இந்த மாரி கேட்பாரு. அவர் கண்ல மட்டும் நம்ம சிக்கிடவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் போவான். நல்ல வேளை நேரம் அந்த தாத்தா எடுக்க மாட்டாரு. அங்க ஒரு அம்மா வந்து என்ன செய்யணும்னா, கிணத்துல தண்ணி இறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாட்ட போயி தண்ணிய வாங்கி கொஞ்சம் கையில ஊத்த சொல்லி குடிச்சிட்டு, "என்னடா பண்ண? இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோன்னு" சொல்லிட்டு அந்த பக்கோடாவ இன்னும் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே போவான். போற வழில அங்க ஒரு வீடு மாரி ஒரு விஷயம் இருக்கும். ஆ அந்த வீட்டுக்கிட்ட உட்கார்ந்து அவன் பாட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்கும். ஒரு அழுகுற சத்தம் மாரி கேட்கும். "என்னடா திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்குதே!" அப்படின்றப்ப பக்கத்துல அந்த வீடு ஒரு செங்கலால கட்டப்பட்டது. செங்கல்னு சொல்லாம முழுமையா அடையாம ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல அந்த சின்ன சின்ன பொந்து இருக்கும்ல, செங்கல் வச்சோம்னா ஒரு சில இடங்கள்ல வைக்காம இருக்கும். அது மேல அவன் கால வச்சு உள்ள எட்டி பார்க்குறான். உள்ள எட்டி பார்த்தோம் அப்புட்ன்னா, உள்ள ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை எத பார்த்து இப்படியெல்லாம் இருக்கு, இப்படி ஒரு மாரி கத்திக்கிட்டு இருக்கு அப்புட்ன்னு பார்த்தா, வெளிய வந்து அந்த கதவு இடுக்குக்கு வெளிய பார்த்தா, கீழ கோழி குஞ்சுகள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு தன்னுடைய அம்மாவ சுத்தி. அத பார்த்தவுனே இந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம். அதனால அது என்ன செய்யுது அப்புட்ன்னா, அந்த கோழி குஞ்சுகளையும், அந்த கோழியையும் பார்த்து அது சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன செய்யறான்னா, ஒரு சத்தம் குடுக்குறான். ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் குடுக்குறான். அந்த குழந்தை உடனே பயந்துருது. இவன பாக்குது. இவ்ளோ பெரிய பூச்சாண்டிய நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையான்ட்டு. அப்புறம் ஒரு சிலர் தலைய இப்படி உள்ள நீட்டுறான், தலைய வெளிய எடுக்குறான். அந்த குழந்தைட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, இவன் கூட விளையாடுது. அப்புறம் என்ன செய்யறான், இந்த குழந்தை என்னதான் பண்ண? இத வெளியவும் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா, வீட்ட வந்து நல்லா பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டு போட்டு அத உடைக்கவும் முடியாது. அதனால அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தை உள்ளயே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லாமலே இருக்குன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற பக்கோடாவ தூக்கி போடுவான். அது உடனே வேகமா வந்து எடுத்து திரும்ப போய் ஒளிஞ்சுக்கணும். ஏன்னா, அவன் அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அது வரமாட்டேங்குது. திரும்பவும் ஒரு பக்கோடா தூக்கி போடுவான். அத தூக்கி போட்டோனே அந்த குழந்தை போய் எடுத்துக்கிடும். அப்பதான் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, "உன் பேரு என்ன?" அப்படின்னு கேட்பான். இது நெறைய நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்கும்போது, என் பேரு வந்து துப்படாச் அப்படின்னு சொல்லும். அவன் வந்து யோசிப்பான். இப்படி ஒரு பேரா? அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அது மழலை மொழி. மழலை மொழி வந்து அந்த அளவுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் உன் பேர் சுப்புராஜா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நண்பர்களாமாக ஆரம்பிச்சுருவாங்க. அவன் சொல்லுவான், "உனக்கு டெய்லி நான் என்ன செய்றேன்னா, நெறைய பக்கோடா கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லுவான். குழந்தையும் சரின்ட்டு தலையாட்டிடும். ஒரு நேரத்துல பக்கோடா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பச்சை மிளகாய சேர்த்து முழுங்கிடும். அது கத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அதுக்கு வந்து தண்ணி குடுக்கணும். அது சின்ன குழந்தை அப்படினால, அதால போய் தண்ணியும் குடிக்க முடியாது. அதனால அது அழுதுகிட்டே இருக்கும். எப்புட்றா இந்த அழுகைய நம்ம இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்ட இழுத்து இழுத்து பார்க்குறான். அந்த பூட்ட திறக்கவே முடியல. உள்ள இருந்தா தண்ணி குடி அப்படின்னு என்ன செய்றான் அப்படின்னா, யோசனை சொல்றான். ஆனா அந்த குழந்தைக்கு அது புரியல. இவங்க அம்மா சாயங்காலம் தானே வரும். அதுவரைக்கும் இந்த குழந்தை தண்ணி குடிக்காம எப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வெளியில இருந்த மாரியே அந்த குழந்தைக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா இவன் பள்ளிக்கூடம் போறதே கிடையாது. இப்படி சுத்திக்கிட்டு தான் இருக்கான். சரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை நம்மள பார்த்துக்கிட்டே இருக்குன்னு அந்த குழந்தைக்கு வந்து அவன் கதை சொல்றான். அதுவும் வந்து ஏதோ ரொம்ப படிச்ச கதையெல்லாம் கிடையாது. அவனா உருவாக்குற கதை. ஏதாவது மரம், புறா, குயில் இந்த மாரி இயற்கைய வச்சு அவனா ஒரு கதைய உருவாக்கி, அந்த கதைய சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு சில நேரம் கதை கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை என்ன செய்யும்னா, தூங்கிரும். ஆனா ஒரு ஜன்னல் தானே இடையில இருக்கு. 2 பேருக்கு நடுவுல வேற எதுவுமே இல்லல்ல. அந்த குழந்தை தூங்கிருச்சுனாலும் இவனுக்கு தெரியாது. ஆனா கதை சொல்லும்போது அந்த குழந்தை ஊங்கொடி கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அது கொட்டல அப்படின்னா, "சரி நீ தூங்கிட்டியா? தூங்கு தூங்குன்னு" சொல்லிட்டு, இவன் தான் வேலைய பார்த்துட்டு திரும்ப என்ன செஞ்சுருவான்னா நடக்க ஆரம்பிச்சுருவான்.
ஒரு நாள் ராமசாமி வந்து இப்படியே அந்த மரத்து மேலேயே படுத்திருக்கிற அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து பாத்துருவாரு. ஆட்டு கொலை வெட்டணும்னு வரும்போது, என்னடா இவன் இங்கே இருக்கான், பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கான்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவாரு. அவங்க அப்பா அம்மா அவனை கண்டிச்சு, யாரோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு அவனை கொண்டு போய் ஒரு பாளையங்கோட்டையில இருக்கிற ஒரு ஹாஸ்டலோட இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்துருவாங்க. இது வரைக்கும் அவனுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா பள்ளிக்கூடம் போகல அப்படின்னாலும் அந்த மரத்துக்கிட்டே இருந்து சந்தோஷமா இருந்தான். இப்போ வந்து அவனுக்கு வந்து தான் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போறோம் அப்படின்ற ஒரு அவனுடைய படிக்கிற பருவம் அப்படின்றது அந்த பாளையங்கோட்ல இருக்க அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது. அப்பதான் அவன் என்ன நினைக்கான் அப்படின்னா, நம்மளுடைய கரிசல் மண் வந்து எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் எண்ணி ஏங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனுக்கு அங்க பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து, பசங்க எல்லாமே காலையில குளிக்கிறதுக்கு ஆத்தங்கரை பக்கம் கூட்டு போவாங்க. அப்படி ஆத்தங்கரைக்கு கூட்டு போகும்போது அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பசங்க எல்லாம் வரிசையா போய் குளிக்க போவாங்க. அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்த பார்த்தோனே அவனுக்கு தான் ஊர்ல இருக்க வேப்பமரம் ஞாபகம் வரும். அத பார்த்துட்டே நின்னான்னா, பின்னாடி இருந்து யாராவது சத்தம் குடுப்பாங்க. "ஏன் நீ இங்கேயே நிக்க? போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, சத்தம் போடுவாங்க. குளத்தங்கரை பக்கத்துல உட்கார வச்சு, அந்த ஊர்ல இருக்கிற அந்த முடி வெட்டுறவர் வந்து என்ன செய்றாருன்னா, முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த முடி வெட்டுற சவுண்ட் வந்து அணில் வந்து கிரீச் கிரீச்சுன்னு அது கத்துற சவுண்ட் மாரியே கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, வகுப்பறைல இருக்க எல்லாருமே சிரிக்காங்க. ஏன் அப்டின்னா, உண்மையிலேயே அவன் வகுப்பறைல தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த ஜன்னல் வழியா வந்து அணில் வந்து அவன் தலைமுடிய தான் போய் கடிச்சிட்டு இருந்திருக்கு. எல்லா பசங்களும் சிரிக்காங்க. வாத்தியார் வந்து "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி படுத்துருக்கன்னு?" கேட்டா, "எனக்கு உடம்பு முடியல" அப்டின்னா, அந்த வாத்தியார வந்து தொட்டு பார்த்துட்டு, "இல்ல ஜில்லுன்னு தானே இருக்கு. ஒண்ணும் என்ன உடம்பு முடியலங்க. உடம்பு சூடே இல்ல" அப்டின்னு சொல்லும்போது, "இல்ல சார் எனக்கு ரொம்ப வயித்து வலிக்குது" அப்டின்னு சொல்லிட்டு அவன் பொய் சொல்லுவான். ஆனா அந்த வாத்தியார் என்ன செய்வார்ன்னா, "வயித்து வலிக்கா? சரி நீ போ" அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொல்லிருவாரு. அவன் அங்க அத்தன பிள்ளைங்க நம்மள பார்த்து சிரிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு இதுல அவன் வேகமா ஓடிருவான். எப்படியாவது என்ன செய்யணும்னா, இந்த பாளையங்கோட்டை ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சே ஆகணும். எப்படியாவது நம்ம ஊருக்கு போயாகணும்னு நெனைப்பான். அப்போ அவன் சுத்தி சுத்தி பார்க்கான். எப்புட்றா இங்கிருந்து தப்பிக்க? ஏன்னா பகல்ல முழுக்க அது ஹாஸ்டலோட இருக்க ஸ்கூல்ன்றதுனால சுத்தி சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு மணி அடிப்பாங்கல்ல. அப்ப என்ன செய்றான்னா, எல்லா பசங்களும் சாப்பிடுறதுக்கு போயிருவாங்களா, இவன் வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி அப்படியே என்ன செய்வான்னா, குதிச்சிருவான். வரும்போது மணி பர்ஸ மட்டும் எடுத்துக்கிடுவான். அப்படி குதிக்கும்போது கால்ல மட்டும் சிராச்சிரும். அத அவன் தட்டி விட்டுட்டு என்ன செய்வான்னா, அந்த மரத்துக்கு பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு, "நான் தப்பிக்கிறதுக்கு நீ தான் உதவி பண்ணன்னு" நன்றி சொல்லிட்டு என்ன செய்வான் வந்துருவான். அப்புறம் முழங்கால்ல ரத்தம் பட்டுச்சுல்ல, அத எடுத்து ஒரு கல்ல அப்படியே தேய்ச்சுட்டு, அவன் பாட்டுல நடந்து சிந்தி பூந்துறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துருவான். அங்க போயிட்டு என்ன செய்வான், கையில தான் மணி பர்ஸ் இருக்குல்ல, அங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நைட் ஃபுல்லா அங்க இருந்துட்டு, காலங்காத்தால வேலையா கோவில்பட்டி பஸ்ஸ பிடிச்சு ஊருக்கு வருவான். ஊர்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனோனையுமே அவனுக்கு தோன்றது, அப்பா கோவக்காரராச்சே! நம்ம இப்படி வந்தோம்ன்னு தெரிஞ்சா என்ன சொல்வாரு? அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா அதெல்லாம் அவன் என்ன செஞ்சுக்காம கண்டுக்கிடாம, அவன் பாட்டுல நடந்து எங்க போவான்னா, ஒரு சீனி கல்ல எடுத்துக்கிடுவான். சீனிக்கல்ல கையில எடுத்துட்டு நல்லா பெருசா இருக்கிற ஒரு சீனிக்கல்ல எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த சுப்புராஜ்ன்னு ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சுல்ல, அந்த குழந்தையோட வீட்டுக்கு போறான். ஏன் அப்டின்னா, அங்க அந்த பூட்டு இருக்குல்ல, அந்த பூட்ட உடைச்சுட்டு சுப்புராஜ் என்ன செய்யறான்னா, வெளிய கூட்டு வரான். அந்த குழந்தை இவன பார்த்தோனே என்ன செய்யுது அப்டின்னா, வேகமா ஓடி வந்து முத்தம் குடுத்துட்டு, "அ நீ ஏன் இத்தன நாளா என்ன பார்க்கறதுக்கு வரல?" அப்டின்னு கேட்கான். அப்போ வந்து அவன் ஊர்ல இருந்து வரும்போதே கொஞ்சம் சீனி மிட்டாய் வந்து குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். அத குடுத்த உடனே அதையும் அது சாப்பிடாது. இது இனிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் இத்தன நாள் என்ன பார்க்க வரல? அப்புட்னோனே இவனுக்கு அழுகை வந்துரும். நம்மளையும் ஒரு ஜீவன் இத்தன நாள் தேடி ஏங்கி இருக்கே அப்படின்னு அந்த உண்மையான அன்ப பார்த்து ராமசாமிக்கு அழுகை வந்துரும். அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணி குடுப்பான். நான் இனிமே உன்ன என்ன செய்ய மாட்டேன். எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த குழந்தை கேட்கும். என்னுடைய கண் மேல ஆணையா, சாமி மேல சத்தியமா நீ என்ன செய்ய மாட்டியா? நான் விட்டு போமாட்டேன்னு கேட்கும். அவனும் என் கண் மேல ஆணையா, சாமி மேல சத்தியமா நான் விட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு சத்தியம் பண்ணி குடுப்பான். குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மதியம் வரைக்கும் என்ன செய்வாய்ங்க அப்டின்னா, அந்த ராமசாமியும் சரி, அந்த குழந்தை சுப்புராஜும் சரி 2 பேருமே கதை பேசுவாங்க.
திடீர்னு என்ன செய்யும் அப்படின்னா, சுப்புராஜ் வந்து கைய காட்டுவான். "அதே எங்க அம்மா வந்துட்டாங்க" அப்படின்னோனே அவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா குழந்தைங்க வந்து அம்மாவ பார்த்தோனே எனக்கு சந்தோஷம் வரும்ல. அப்படின்ட்டு அவன் இவன்ட்ட காட்டுவான். ராமசாமி கிட்ட சுப்புராஜ் காட்டுவான். "எங்க அம்மா வந்துட்டாங்க" அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படும்போது, ராமசாமிக்கு ஒரு மாரியா இருக்கும். இவ்வளவு நேரம் இவன் கூட தான் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இனிமே வீட்டுக்கு போனாலும் அப்பா அடிப்பாரு. இங்கேயே நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க இருந்து அவன் பாட்டுல அவன் கால் போன போக்குல என்ன செஞ்சான் அப்படின்னா, திரும்பி பார்க்காம போயிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு இந்த ஜெயில்ன்ற கதைய முடிச்சிருப்பாரு. இந்த ஜெயில் அப்படின்ற சிறுகதை வந்து ஆனந்த விகடன் இதழ்ல அக்டோபர் மாசம் 1963 வருஷம் வந்து வெளிவந்திருக்கு. கதை சொல்றதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி தம்பி. இணையம் இடர்பாடு தந்தாலும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்த இந்தியா, உலக வல்லரசு அப்படிலாம் நம்ம நிறைய பேசுறோம். ஆனால் இன்னமும் ஒரு நகரமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட இணையம் கிடைக்கல. இன்னைக்கு பிஎஸ்என்எல் வந்து முழுமையாக இணைய வசதியை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் அது ஒத்து வரும். தனியார் மயமாக இருக்கின்றவரை இந்த நிலைமை தான் பாவம். ஏன்னா மாணவர், உண்மையில உங்களோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சது. ஆனால் நீங்கள் கதை சொல்லலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கதையை முழுமையா உள்வாங்கிக்கிட்டு நீங்களா கேஷுவலா இதுதான் கதை அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமை. மாணவருக்கே உரிய சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்க வைக்கிற நம்முடைய ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். குரல் மட்டும்தான் கேக்குது, குரல் மட்டும்தான் கேக்குது. அழகா இருக்கீங்க, குரல் மட்டும்தான் கேக்குது. சாரி, படம் மட்டும்தான் கேக்குது, குரல் கேட்கல. படம் மட்டும்தான் கேக்குது. ஆமா, தவறா சொல்லிட்டேன். அந்த அழகுல மயங்கி வார்த்தையை விட்டுட்டேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்க மாதிரி இருக்காரு எங்க ஐயா. எல்லாம் மாட்டி அதெல்லாம் மாட்டி கவிஞர் பார்த்துன்னு வச்சுக்கேன். இப்ப கேக்குதா? நல்லா நல்லா நீங்க சொல்றது நல்லாவே கேக்குது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி தம்பி. இந்த கதைக்கு என்ன பொருத்தம்னா, மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் ஒரு ஜெயிலு, அந்த ஜெயிலுக்கும் கதை சொன்னவரும் ஒரு மாணவர். எவ்வளவு பொருத்தம் பாருங்க. கீராவுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ரொம்ப அருமையா எப்படி அவரோடு அவருடைய ஒவ்வொரு நாளும் கீராவினுடைய மேன்மையான தன்மைகள், அவருடைய பண்பு நலன்கள் ஒவ்வொன்றாக மேலும் மேலும் கீராவை பெருமைப்படுத்துவதாகவே இருக்கின்றன. எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்திருக்கிறார், அவருக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், அது தொல்லையில இருந்தெல்லாம் எப்படி அவரு மீண்டிருக்கிறாரு, அவர் மேல வந்து தீண்டாமை குற்றச்சாட்டு போட்டிருக்கிறாங்கன்ற ஒரு புதிய செய்தியும் தகவலையும் சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முதல்ல அவருக்கு நாம அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி வெங்கடேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக கதையை சொன்னார். இந்த கதை வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவ பருவத்துல அந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறை மாதிரி தான் தெரியும். எனக்கு இந்த அனுபவம் உண்டு. நான் 7வது படிக்கும் போது ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். கூட இருந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, டேய் பள்ளிக்கூடத்துலாம் வேணாடா, வாத்தியார் அடிக்கிறாரு, படிச்சுட்டு வரலாம் கேட்கறாரு, நாம வந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஈட்டியம்பட்டின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல புன்சை பயிர்கள் ரொம்ப அருமையா வளர்ந்துருக்கும். சாம வந்து ஒரு ஆள் மறைஞ்சிருக்கிற அளவுக்கு சாம பயிர் வளர்ந்துருக்கும். இந்த பயிருக்குள்ள போய் நாங்க ஒளிஞ்சிருக்கிறது. 3 நாள் பள்ளிக்கூடத்துல இந்த பசங்களோட சேர்ந்து ஏமாத்திட்டு இருந்து, ஒரு நாள் வெளியே வரும்போது ஒரு பையன் பார்த்துட்டு போய் எங்க வீட்டுல சொல்லிவிட்டான். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, டே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாரு, மகனே நாளையில இருந்து ஒழுங்கா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னாரு. அப்புறம் ஒழுங்கா போக ஆரம்பிச்சேன். ஒழுங்கா போக ஆரம்பிச்ச பிறகு எங்க அப்பாவுக்கு தகவல் எப்படி தெரிஞ்சு, முழங்காலுக்கு கீழே இந்த புளியஞ்சுவரை பிடிச்சி வாங்கினாரு பாருங்க, என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இப்படி இதான் உண்மையான இலக்கியம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காட்டும், கண்ணாடி மாதிரி காட்டும். அப்போ ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த பள்ளி பருவம் என்பது ஏதோ ஒரு வகையில ஒரு சிறைக்கூடமாக தான் தெரியுது. இதுல முழுக்க இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து விடுதலையாவதையே குறிக்கோளாக கொண்ட ராமசாமி
கொக்கு ராமசாமி, நெட்ட ராமசாமி கதையை ரொம்ப அற்புதமா கீரா வடிச்சிருக்கிறாரு. அதுல என்னுடைய இளமைக்கால நினைவுகள்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. வெங்கடேஷ் என்ற மாணவர் பாருங்க, மாணவர் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை ஒரு மாணவரே சொல்லுகிற வாய்ப்பு கிடைச்சதுதான் இந்த கதையினுடைய எப்படி கீராவை பிரிந்து 10 ஆண்டுகள் கழித்து 10வது ஆளாக வந்து ஐயா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் கதை சொன்னாரோ அது ஒரு பொருத்தம் பாருங்க. இயற்கையில எப்படி இப்படிலாம் நிகழுது பாருங்க, அது ஒரு பொருத்தம். இந்த மாணவர் வந்து சிறைக்கூடமாக நினைக்கிற பள்ளிக்கூடத்தை பத்தியே ஒரு மாணவரே அந்த கதையை சொல்றதுன்றது ரொம்ப பொருத்தம். ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தை எண்ணி வியக்காத நாளே இல்லை. அவ்வளவு சிறப்பா போயிட்டு இருக்கிறோம். நம்ம பொதுச் செயலாளரை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. கூட பாருங்க, நம்ம ஐயா கருமுருகன் மாதிரியான அருமையான துணை அவருக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். ரொம்ப அருமையான கதை. அவனுடைய அந்த எங்க நண்பர் எங்களை உருவாக்குற தோழர் டாக்டர் தெய்வம் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையில் என்ன சொன்னார்னா, திறந்த உலகம் பள்ளிக்கூடம், பார்ப்பதெல்லாம் பாட புத்தகம். அந்த மாதிரி கீராவனுடைய இந்த கதையில வரக்கூடிய அந்த ராமசாமிக்கு இந்த திறந்த உலகமே பள்ளிக்கூடமாகவும், அவன் மேகத்தினுடைய விதவிதமான உருவங்களை பார்த்து, இயற்கையை பார்த்து, ஓடையை பார்த்து, ஓடை மணலை பார்த்து, மரத்தின் மீது இருந்து கொண்டு ஒரு ஆதி மனிதன் போல மரத்து மேல இருந்து கொண்டு இந்த இயற்கையே அவனுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருந்ததை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இந்த கதையை படிச்சு விட்டு நாம பள்ளிக்கூடத்தை விட்டு ஏமாத்தலாம்னு நினைக்கக்கூடாது. போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நாம விரும்பக்கூடிய கல்வி முறை வருகிற வரைக்கும் இந்த கல்வி முறையில படிச்சுதான் ஆகணும். நாம நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டுதான் வரணும். ரொம்ப அருமையான கதை. ஏறக்குறைய கீராவனுடைய வாழ்க்கையே இளமை கால வாழ்க்கையே இந்த கதையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கல. அப்படி மழைக்கு ஒதுங்கினாலும் நான் பள்ளிக்கூடத்தை பார்க்கல, மழையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதாக நாம படிச்சிருக்கிறோம். அருமையான கதை. இந்த கதைக்கு வாய்ப்பளித்த கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும், தம்பி வெங்கடேஷுக்கு சிறப்பாக வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சிவசுப்ரமணிய தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் அப்படிங்கிறதுல எழுத்தாளர் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நல்ல புதுமையான செய்திகள்லாம் சொன்னாங்க. முதல்ல கனிம வளங்களை பாதுகாத்தமைக்காக அவருக்கு மக்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து கீரா வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்கிறத சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம மனசெல்லாம் நெஞ்சு பிசைந்தது. எப்படி எந்த ஒரு நிலைமையில இருந்திருக்காரு அப்படின்னு. ஆனா இவ்வளவுக்கும் காரணம் அவர் மகிழ்ச்சி தான், அவரிடம் இருந்த மகிழ்ச்சி தான். அவரும் மகிழ்ந்துகிட்டு பிறரையும் மகிழ செய்தார். அந்த மகிழ்ச்சி தான் அவரை இத்தனை ஆண்டு காலம் வாழ செய்திருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். அதுவும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இந்த அடுத்து தோழர் வெங்கடேஷ். இந்த பேருக்கு முன்னாடி தோழர்னே போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் இளைஞர்கள் இருக்க வேண்டும், மாணவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு அப்படியே இயல்பா சொன்னார். ரொம்ப குழந்தைகளுக்கு சொல்றது மாதிரி இயல்பா சொன்னாரு. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதையை கீரா அவர்கள் 1963ஆம் ஆண்டு எழுதியிருக்காரு. அதுல முதல்ல சொல்றாரு பாருங்க, இயற்கை என்னும் வாத்தியார். அந்த ராமசாமிக்கு இயற்கை என்னும் வாத்தியார் வானத்தில் பல அருமையான படங்கள் வரைந்து காட்டினார். பல அருமையான படங்கள் வரைந்து காட்டினேன். அந்த காட்டினார் வாத்தியாரு, அந்த மாதிரி காட்டினார். இதை வச்சு இந்த கதையை வாசிச்சுட்டு தான் வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை எழுதி போறவன்னு தோணத்தொழு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும் எழுதியிருப்பார என்று தோன்றுகிறது. அடுத்து அந்த அணில் குரலும் கத்தரிக்கோல் சத்தமும், அவனுக்கு முடிவெற்ற கத்தரிக்கோல் சத்தமும் எவ்வளவு பொருத்தமான இத பார்த்து உன்னிப்பாக கேட்டு இந்த ஊமையை சொல்லியிருக்கிறார் என்றே
கருதுகிறேன். அடுத்து இந்த ராமசாமிக்கு நல்லாசிரியர் கிடைச்சிருக்காரு. அவனை எதுவும் தண்டிக்காம ரொம்ப அன்பு காட்டி இது பண்றாரு. அவன் திருந்திருவான்னு தான் நினைக்க தோணுது. ஆனா வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறிடுது. இப்போ கடைசியில அந்த ராமசாமி சிறையில் இருந்த அந்த குழந்தை சுப்ராஜ் குழந்தைக்கும் விடுதலை அடைச்சு கொடுத்துருந்தாப்புல. அந்த என்ன செய்யறான், நாரப்பூட்டை, அது கீரா சொல்றாரு பாருங்க, நாரப்பூட்டை உடைத்தது சீனிக்கல், நாரிக்கிட்டு இருந்த பூட்டை சீனி கல் உடைச்சது அப்படின்னு சொல்றாப்புல. அவனுக்கும் சுதந்திரம் கொடுத்துருந்தாப்புல. அந்த இனிப்பு கொடுக்குறான், சீனி மிட்டாய் இனிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த சுப்ராஜ் சொல்லுதான். இதுல இருந்து இப்போ ஒண்ணு ஒரு பத்திரிகை செய்தி படிச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பவுடர் தயாரிக்க கம்பெனிகள் மற்ற நாடுகள்ல இனிப்பு சத்தை கலக்கிறதை விட நம்ம இந்தியாவில் இனிப்பு சத்தை அதிகமா கலக்குறாங்க. அந்த இனிப்பு சுவைகளுக்கு குழந்தைகள் அடிமையாகிறாங்க அப்படிங்கிறத கட்டுரையில மூலம் பார்த்தேன். அது பல பின்விளைவுகள் மோசமாக இருக்கின்றன அப்படிங்கிறது அந்த கட்டுரையில பார்த்தேன். இப்படி இந்த மிட்டாய் இனிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த இனிப்பு சுவைக்கு அடிமையாகிற கூடாது அப்படிங்கிறத இதன் மூலமாகவும் தெரிந்து கொண்டேன். கீரா அவர்கள் இந்த கதை மூலமாக மாணவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஆசிரியர்கள் நல்ல துணை இருக்காங்க. இந்த கதை அந்த மாணவர்களுக்கான பாடமாக அமைந்திருக்கிறது என்றே கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். ஐயா அவர்கள் தோற்றத்திலும் எளிமை, பேச்சிலும் எளிமை. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஒவ்வொரு நாளும் அமுத சுரபி மாதிரி அள்ளி 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 கீராவோட தாம் பகிர்ந்து கொண்ட நிகழ்வுகள், கலந்து கொண்ட நிகழ்வுகள், அவருடன் உரையாடிய விதம் எல்லாத்தையும் அருமையா கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொன்ன செய்தியை இன்னொருத்தர் சொன்னதா இல்ல, எல்லாமே நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் இந்த செய்திகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம புத்தகங்களை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள். இந்த நிகழ்ச்சிக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போறாருன்ட்டு. ஐயா அவர்கள் பணி ரொம்ப சிறப்பா செய்ததா எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஒரு பணியை கடமை உணர்வுடன் செய்தால் அது சரியாக இருக்கும் அந்த வேலை. அதே பணியை நேசித்து செய்தால் அது மிக சிறப்பான ஒரு பணியாக இருக்கும். அந்த 2வது ரகம்தான் ஐயா அவர்கள் போல ரொம்ப இலக்கியத்தையும் பார்த்திருக்காரு, ஐஏஎஸ் படிச்சு அந்த பணிக்கு பெருமையும் சேர்த்திருக்காரு. எவ்வளோ பெரிய ஆளுமையை இன்னைக்கு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அருமையான விஷயங்கள் நல்லா கொடுத்தாரு. அதுக்கு நம்ம கலை இலக்கிய மன்றத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கதை சொல்லி மாணவர் தான், அவரும் ஒரு மாணவர். இடையிடையே ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் சுனாமியே வந்தாலும் சுருட்டி இடுப்புல வச்சுக்கிட்டு நான் சாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இன்னைக்கு எத்தனை அந்த இணையத்துல பிரச்சனை வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட அந்த வேலையை, கதை சொல்லியை அழகாக பதட்டப்படாமல் சொன்னாரு. ஐயோ என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்றாங்களோ நினைக்காம இணைப்பு கிடைச்ச விட்டு கேஷுவலா அவர் கதை சொன்னாரு. அவருக்கு எனது பாராட்டுக்கள். கதையில வர்ற அந்த மாணவர் படிப்புக்கு யாரு படிப்பை நேசிக்கவில்லையோ வெறுக்கிறாங்களோ அந்த பசங்க எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. நீங்க கிராமத்து சைடு பாருங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள உள்ள பூந்து குண்டுகட்டா தூக்கிட்டு வந்திருக்கோம் பசங்களை. அப்படியெல்லாம் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கோம். ஆனா அவன் மனசு வச்சாதான் படிக்க முடியும். நம்ம பெரிய டீச்சரா இருந்தாலும் அவன்கிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து அவனை படிக்க வச்ச சில மாணவர்களும் எங்கள்கிட்ட உண்டு. பின்னாடி அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த படிக்காத மாணவர்கள்ட்ட ஒரு திறமை இருக்குங்க. அவன் படிக்கல, அவன் அவ்வளவுதான் நம்ம நினைப்போம். கிடையாது, பின்னாடி அவன் பெரிய ஆளா வர்றான். காரணம் இந்த மாதிரி இயற்கை. இந்த கதையில வர்ற மாணவன் இயற்கையை நேசிக்கிறான் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவர்களுக்கும் ஒரு நேசிப்பு ஏதோ ஒன்றில் இருக்கும். அதோட தாக்கம் அவர்கள் வாழ்க்கையை வளமாக்கும். அருமையான கதை, ரொம்ப பிடிச்சிருந்தது.
இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இருவருக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம். மேரியம்மா வணக்கம். வணக்கம். இன்றைய ஆளுமை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கீராவும் நானும் அப்படிங்கிற ஒரு மிக சிறப்பா சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு நேரிலே பார்க்க முடியவில்லை, நேரலையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலை இலக்கிய மன்றத்திற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற அந்த மாணவன் மிக சிறப்பாக இணையம் சதி செய்தாலும் அதை இடைவிடாமல் தன்னுடைய முயற்சியாளர் கதையை சொல்லி முடித்தார். மிக அருமையான அந்த ஜெயில் அப்படிங்கிற கதையை அழகா சொல்லி முடிச்சாரு. மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவுன்னு சொன்னையும் ஸ்கூல்ல அப்படியே சந்தோஷப்படுவாங்க. பசங்கள்லாம் அப்படியே ரொம்ப ஆரவாரம் பண்ணுவாங்க, எப்ப லீவ் விடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டா ஓடி போவாங்க பாருங்க. அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் என்னதான் எங்களுக்கு அரசு உதவி வரும் பள்ளி, ரொம்ப நிறைய ஒரு சுதந்திரம் இருந்தாலும் கூட அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேப்பனையா தான் இருக்கும். இந்த பசங்களை இங்க ஒரு பின்னலாடை நகரம் திருப்பூர். பசங்க அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, வீட்டை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் உள்வாங்கிட்டு அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த கடைசி நேரத்துல படிச்சு நிச்சயமா மாணவர்கள் ரொம்ப திறமையானவர்கள். 1 மாதம் போதும் அவனுக்கு. ஒரு 10 மாசம் 6 மாசம் 5 மாசம் 4 மாசம் கூட இந்த கொரோனா காலத்துல எல்லாம் வரவே மாட்டான். புடிச்சு ஃபோன் பண்ணி தேர்வு எழுது கூட மறந்துடுவான். போய் கூட்டிட்டு வரணும், கூட்டு பரீட்சை எழுதி வைக்கணும். அப்படியெல்லாம் இடர்பாடு இருந்தாலும் நல்ல விதமா மார்க் வாங்கிடுவான். அப்புறம் மதிப்பெண் பெற்று காலேஜுக்கு போகும்போது பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அந்த பசங்கள நம்ம பையன் தானே, நம்ம பையன் தான் இவ்வளவு பெருசாயிட்டானா, இப்படி வளர்ந்துட்டானா ஆசையா இருக்கும். அப்படி நிப்பானுங்க, ஆசையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எங்க பார்த்தாலும் அம்மா அம்மானுங்க. அப்ப அந்த மாணவ பருவம் ஒரு உண்மையிலுமே ஒரு துள்ளி குதிக்கூடிய பருவம். இத மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வெங்கடேஷ் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நன்றி. நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். நிகழ்ச்சியோட சிறப்பை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. ரொம்ப அருமையானது. அதுவும் இந்த கருப்பொருள் ரொம்ப அருமையானது. ஜெயில் அப்படின்ற அந்த கருப்பொருள் ரொம்ப அருமையானது. முதல்ல தோழர் சோ சுப்பிரமணியம் சொன்னாரு, ஒரு பாடலை பத்தி வைரமுத்து தான் எழுதியிருப்பாருங்க. வைரமுத்து எழுதின பாடல் முதல் திரைப்பட பாடல் அதுதான். இளையராஜாவை பாரதி ராஜா அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு டியூனை கொடுத்து இதுக்கு போடுவோன்னு அந்த இடத்துல எழுதின வரிகள் அது. இது ஒரு பொன்மாலை பொழுது, அந்த வரிகள். அப்பதான் சொன்னாராம் இளையராஜா, ஐயோ இவன் எல்லாரையுமே சாய்ச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துவை பத்தி சொல்லியிருக்காரு. அது ஒரு செய்தி. அடுத்துதான் இந்த இணைய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கருமுருகன் குறிப்பிட்டார். இதுல கொஞ்சம் எல்லாருடைய புரிதலுக்காக நான் சொல்றேன். இணையத்துல சிக்கல் வருவதற்கான காரணங்கள் மிக மிக குறைவு. இது இணைய தொடர்பு சிக்கல். என்னன்னா, இந்த பிஎஸ்என்எல் டவர் சிக்னல் கிடைக்கல அப்படின்னும் போதுதான் இந்த சிக்கல் வரும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு டவர்ல இருந்து உமிழப்படும் அந்த கதிர்கள், அதனுடைய இது சிவாட்ஸ்ன்னு பேர் அதனுடைய யூனிட். அது இந்த அளவுக்குள்ளடிதான் இருக்கணும்னு ஒரு செல்ஃப் சர்டிபிகேஷன் உண்டு. அதை மீறிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு டவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் உண்டுன்னு ஒரு இது உண்டு. ஆனா இது இதுவரையிலும் செயல்படுத்தப்படவே இல்லை. அதனால மிக குறைவான டவர்களை வைத்துக்கொண்டு அதிகமான உருவப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அங்கங்க நல் ஜோன்ஸ், அதாவது சிக்னல் வீக்காக இருக்கிற சோன்லாம் இருக்கும். அதுல இந்த மொபைல் டேட்டாவில் வரும்போதுதான் இந்த சிக்கல் வரும். நீங்க லேப்டாப்ல வச்சுக்கிட்டு இந்த வைஃபை கனெக்டிவிட்டியில நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப தெளிவா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கு அவர் அப்படிதான் செய்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் முனைவர் ராஜேந்திரன் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா இருந்தது. இனிமேல் வரக்கூடியவங்களும் அதை மாதிரி முடிந்த அளவுல அவங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க அந்த வைஃபைல போயிட்டு கனெக்ஷன்ல மொபைல் வழியாகவோ இல்லை லேப்டாப் வழியாகவோ பண்ணீங்கன்னா இந்த சிக்கல் வரவே வராது. இது என்னுடைய கருத்து. நான் இப்போ இங்கே கனடாவிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு தடவை கூட இந்த சிக்கலே வந்தது கிடையாது. நான் வைஃபைல தான் பேசுவேன், மொபைல் டேட்டாவில் பேச மாட்டேன், இல்லை பார்க்க மாட்டேன்.
ரொம்ப நல்லா இருக்குது. அது உங்களுக்கான யோசனை. கடைசியா முதல்ல கதையை பத்தி வரும் பொழுது, இந்த ஜெயில் அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு சிறை அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது கேட்கறதுக்கே. ஏன்னு கேட்டா, நான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல ஒரு 6 கிலோமீட்டர் வந்தாதான் ஒரு மோட்டார் சைக்கிளை கூட பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல எங்க அம்மா பள்ளிக்கூடமே போவாதுங்க. எங்க அப்பா வந்து 5வது மட்டுமே படித்தவர். குத்தகைக்கு நிலத்தை எடுத்து பயிரிடக்கூடிய ஒரு அடித்தட்டு குடும்பம். மாலை நேரத்து உணவு வந்து சரியா வந்து 1 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டாங்கன்னா அந்த நேரத்துல இருக்காது. அதனால வந்து பார்த்துட்டு போயிடுவேன். வருஷத்துல 300 நாள்னா 200 நாள் வந்து மாலை உணவு எனக்கு கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணோம், 3 மணிக்கு வந்து நிப்பாங்க எங்க அம்மா. அந்த வகுப்பண்டை வந்து நிப்பாங்க பள்ளிக்கூடத்துல. வாத்தியார் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லிட்டாரு. "இத பாருடா, நான் இந்த நேரத்துல என்னால கவனிக்க முடியல. உங்க அம்மா வந்து நின்னாங்கன்னா நீ பாட்டு எழுந்து போயிட்டே இரு. எனக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்காத" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாரு. இந்த பையனுக்கு இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த 3 மணிக்கு சோறு போட்டா அவன் எப்படிமா படிப்பான்? ஆனால் நான் தான் வகுப்பில் முதல் மாணவன். நான் பள்ளிக்கூடம் போறதை வந்து விரும்புவேன். எங்கன்னா ஊருக்கு ஒரு விழாக்களுக்கு கூட்டின்னு போறதுக்கு சொன்னாங்கன்னா, பள்ளி நாட்கள்ல கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன், எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பள்ளிக்கூடம் வந்து ஒரு நல்ல விரும்பக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஜெயில் என்ற சொல் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், அது இனிமையான புரிதலுக்கான இடமா இருக்கணும். ஒரு மாணவனுக்கு வந்து புரிஞ்சுடுதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதுல விருப்பம் வந்துடும். அவனுக்கு புரியல அப்படின்னும் பொழுதுதான் அவனுக்கு அதுல சோறு வரும். அதை ஜெயிலை வந்து நல்ல ஒரு நந்தவனமாக, பூஞ்சோலையாக ஆக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை. இப்ப நான் என்ன பெரிய அறிவாளியான, எங்க அப்பா அம்மா படிக்காதவங்க, என் பேக்ரவுண்ட் அப்படி, நான் வந்து நானும் ஒரு அடித்தட்டு வர்க்கம். எப்படி எனக்கு மட்டும் அந்த விருப்பம் வந்தது? ஆகையினால அந்த எனக்கு புரிஞ்சது. அதுல ஆர்வம் வந்துடுது. அதுதான் அந்த கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு. அது ஆசிரியர்கள் செய்தால் வந்து ஜெயில் என்பது நல்ல ஒரு பூஞ்சோலையாக மாறும். அதை மாற்ற வேண்டியதற்காக ஆசிரியர்களை நாம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அந்த சொல்ல இனிமே மாத்திக்கிறேன். தவறுதலா சொல்லிட்டேன். அதை நீங்க உணர்த்தியதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ரேவதி அம்மா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்கினார்கள். அடுத்து கொத்தாளி போன்ற சாதாரண பாமர மக்கள் கூட கீரா ஐயா அவர்கள் அவங்க வந்து நட்பை பாராட்டினாங்க. கீரா ஐயாவுடைய இந்த மாதிரி நிறைய படித்த ஆட்சி பணியாளர்கள் அவங்க விரும்பி போய் அவங்க நட்பு கொண்டாடி இருக்காங்க. அப்படி கேட்கும்போது கீரா ஐயா மேல இருக்கக்கூடிய அந்த தம்பி வெங்கடேஷ் கதையை மிக அருமையாக சொன்னா. எல்லா வரையும் அவன் விடாம சொல்லிட்டாப்புல. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆசல் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு ஜெயில் மாதிரிதான் இருக்கும். அனுபவத்துல இருக்கு. 1978 அக்டோபர்ல எங்க சித்தப்பா கல்யாணம். நாங்க பொண்ணு மதுரை பக்கம் இருந்ததுனால அரியலூர்ல இருந்து இங்க மதுரைக்கு வரணும். 10 நாள் முந்தையே வரணும் அப்படின்னு நான் 10th படிக்கிறேன். 10 நாள் லீவ் வேணும்னு சொல்லி எங்க அம்மா லெட்டர் எழுதி ஹெச்எம்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகும்போது, நான் படிச்சது ஆர்சி கான்வென்ட், சிஸ்டர் விட மாட்டாங்க. அப்ப எங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க, 10 நாள் வந்து பிள்ளைய போர்டிங்ல விட்டுட்டு நீங்க மாத்திரம் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க, 10th படிக்கிற பிள்ளைய விட முடியாது அப்படின்ட்டு. நான் சரின்னு வகுப்புல இருந்தேன். சின்ன ராணின்னு ஒரு சிஸ்டர், தமிழ் சிஸ்டர் வந்தாங்க. ரேவதி அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் எந்திரிச்சு நின்னேன். நீ போய் நின்னாதான் அவங்க சித்தப்பன் தாலியை கட்டுவானா அப்படின்னாங்க. நான் பேசாமையே குடிஞ்சிட்டே இருந்தேன். 10 நாள் உனக்கு லீவெல்லாம் கிடையாது, போர்டிங்ல வந்து சேரு அப்படின்ட்டாங்க. உள்ளூர் தான் பள்ளிக்கூடம், நடந்து போற பாதையில தான் இருக்கு. அது இருந்தாலும் குடும்பத்தோட எல்லாரும் போனாங்கங்கிறனால என்னைய கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டேன்னா சாயங்காலம் ஆனதும் எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துடும். தம்பி தங்கச்சி கூட வீட்டுல இருக்கும்போது சண்டை போடுவேன். அங்க இருக்கும்போது தம்பி உன்னை எப்படா பார்ப்பேன், தங்கச்சி உன்னை எப்பமா பார்ப்பேன் அப்படின்னு சாயங்காலம் போனதும் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன். குனிஞ்ச வாக்குல இருந்து படிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஆக்ட் கொடுப்பேன். கண்ணீரா வடியும். அப்ப அங்க ஹாஸ்டல் பாத்துக்கிற சிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த புது பிள்ளைய பாருங்கடி, அவ புக் எடுத்து எந்நேரம் படிச்சுட்டே இருக்கா, அந்த புது பிள்ளைய பாருங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இந்த ராமசாமி மாதிரி எனக்கு தப்பிச்சு ஓடி வர தெரியல. அதுல கிடந்த அந்த 10 நாளும். அதே அடுத்த 1978 மார்ச்ல அத்தைக்கு கல்யாணம் வச்சாங்க. அப்பயும் இதே மாதிரிதான் சூழ்நிலை. மறுபடியும் ஹாஸ்டல் நான் போவே மாட்டேன்ட்டேன். நான் வீட்டுல இருந்தே நான் போய்க்கிறேன், நான் ஹாஸ்டல்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப எனக்காக என் தங்கச்சியை துணை கூட்டிட்டு போனாங்க.
அதனால அந்த ஜெயிலுங்கிற ஹாஸ்டல் ஆனது இது சில குழந்தைகளுக்கு பிடிக்காது, நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும். அது வீட்டுல பேரண்ட்டு பொறுத்து இருக்கு. அன்பா நேசிக்கிறவங்க அப்படின்னா விட்டுட்டு எப்படி இருக்க அப்படின்னு அவங்களுக்கு அது ஜெயில் மாதிரி தான் இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தால இந்த கதையை சொன்ன தம்பி வெங்கடேசனுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்மளுடைய ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவங்க வந்து மிக அருமையாக அவருடைய நினைவுகளை பகிர்ந்தார். அவருக்கு முதலில் நன்றி. வெங்கடேஷ் மாணவர் வந்து பல இணைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் கடந்து மிக அருமையாக கதை சொல்லியிருக்கிறார். இந்த கதை ஒரு மாணவரே கல்வி குறித்த ஒரு டிஸ்லெக்சியா என்று சொல்லக்கூடிய கற்றலில் குறைபாடு உள்ள ஒரு மாணவர் பார்வையில் கல்வி எப்படி இருந்தது அப்படின்றது, கற்றலில் இனிமை என்று அரசு முயற்சி செய்தாலும் அது வந்து கீழே வரைக்கும் போகணும்ல. அதுல வந்து அந்த ஹாஸ்டல்ல இருந்தப்ப அந்த வாத்தியார் வந்து இவன் காய்ச்சல் சொல்றப்ப தொட்டு பார்க்காரு, காய்ச்சல் இல்ல, உடனே வயிற்று வலின்னு சொல்றாரு. சரிதானப்ப, நீ ஏமாத்துறன்னு தெரியும், இருந்தாலும் போய் படுத்துக்க போ அப்படின்ட்டு அனுப்பி விடுறாரு. அவர் கொஞ்சம் புரிஞ்ச வாத்தியாராக இருக்கிறார். ஆனால் எல்லா வாத்தியார்களும் ஒரு மாணவர்களின் மனநிலை வெவ்வேறாக இருக்கும். இவன் வந்து திறமையானவனா அப்படின்னா திறமையானவன் தான். இயற்கையை ரசிப்பதிலும் சரி, அந்த குழந்தையை பராமரிப்பதிலும் அவன் எவ்வளவு பாசமா இருக்கிறான். அந்த பக்கடா வாங்கி கொடுக்கறதும், அவன் அந்த உரப்ப மிளகாயை கடித்த உடனே அது தண்ணிக்கு படாத பாடுபட்டதும், அந்த ஹாஸ்டல்ல இருந்து தப்பி வந்த உடனே அந்த தின்பண்டங்கள்லாம் வாங்குறது எதுக்குன்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் வாங்குறப்ப அவன் எதுக்கு வாங்க போறான் அப்படின்னு யோசிச்சோம்னா, அந்த குழந்தைக்குதான் முதல்ல கொண்டு போய் கொடுக்குறான். அதுவும் ஒரு பூட்டை உடைத்து உள்ள கொண்டு போய் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் ஓடியா வந்துடுறான். அவனுடைய சுதந்திரமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய, இயற்கையை ரசிக்கக்கூடிய, உயிர்களின் மீது பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன். அவனுக்கு கல்வியில் மரபு கல்வியில் அவனுக்கு போதாமைகள் இருக்குது. அவ்வளவுதான் இது. அவன் பார்வையில் அந்த கல்விக்கூடம் வந்து ஒரு ஜெயிலாக இருக்கிறது. அந்த ஹாஸ்டல், அந்த இதெல்லாமே மிக அருமையான கதை. இப்படி குழந்தைகளும் இருக்காங்கன்னு நம்ம இலக்கியத்தில் பதிவு செய்யணும்ல. இது படிக்கும் ஆசிரியர்களுக்கு இப்படி மற்ற குழந்தைகளையும் அந்த டிஸ்லெக்சியா குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளோட தான் வைக்கணும்ன்றதான் அங்க அரசாங்கத்தினுடைய திட்டம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அதுல எங்களுடைய கல்லூரியில ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபசர் இருப்பார். அவர் வந்து யார் மேல பாசமா இருப்பாருன்னா, யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க மேலதான் பாசமா இருப்பார். பொதுவா ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா படிக்கிறவங்க மேலதான் கவனம் குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து ஃபெயில் ஆறவனை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு தோல்ல கை போடுவாரு. போட்டு அவரு பெரிய ப்ரொஃபசர் ஆர்எஸ் அப்படின்னா பயங்கர பயம். எல்லாத்துக்கும் இதா இருக்கப்ப ஃபெயில் ஆனவங்க ஒரு ஓரமா விளிம்புல இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு கைய போட்டு பேசிடுவேன். இது என்ன படிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா, படிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்களோட ரொம்ப ஃப்ரீயா பேசுவார். அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். நானும் அந்த முதுகலை படிக்கும் போது கிளாஸ் எடுக்கணும். அப்ப டார்கெட் யாரு இருக்குன்னா, அந்த வகுப்புல யாருக்கு புரியாதோ அவங்கதான் டார்கெட்டா இருக்கணும். அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு போயிட்டு நம்ம நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்றது இல்ல. அந்த சோவியத் ரஷ்யால கூட ஒரு கல்வி முறை இருக்குன்னா, பிஹெச்டி முடிச்சவங்க வந்து எல்கேஜிக்கு டீச்சிங் பண்ணணும், பிஎஸ்சி முடிச்சவங்க பிஎஸ்சிக்கு டீச்சிங் பண்ணலாம். ஏன்னா அவன் வளர்ந்துட்டான். அவனுக்கு போய் நீ போய் சொல்லிக் கொடுக்கன்ற அவசியம் கிடையாது. கற்றலில் வந்து நீ மிக பிரமாதமா சொல்லிக் கொடுக்கன்றதெல்லாம் கிடையாது. பிஹெச்டி முடிச்ச ஒரு அனுபவத்தை, ஒரு ஆய்வு அனுபவத்தோட இருக்கவர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி அணுகுமுறை. அதெல்லாம் நம்ம இந்த கதைகள் தூண்டி விடுகிறது. இந்த எண்ணங்களை எல்லாம் மிக அருமையான கதை, அருமையான சித்தரி. ஒவ்வொரு இதையும் அந்த முடிச்சுங்களா?
மேகம் வந்து மேகத்தை பார்க்கும்போது நம்மளும் பல நேரங்கள் மேகத்தை பார்த்திருப்போம். அந்த ஓடை, மண் எல்லாத்தையும் மிக அருமையான ரசனை மிக்க ஒரு தான் இவ்வளவு இது பண்ண முடியும். எருமை மாட்டு வந்து அந்த கம்மாயில இருந்து அதை வெளியேற்றுறதே ரொம்ப கஷ்டம். அத ஒண்ணு போல எந்திச்சு அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் கருகருன்னு உள்ள வர்றப்ப எருமை மாடுகள் சேர்ந்து வர்றப்ப எப்படி இருக்குன்றது. அப்புறம் அந்த அவருடைய சித்தரிப்பு எல்லாமே மிக அற்புதமா இருந்தது. அருமையான கதை. வெங்கடேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பதிவு பின்னூட்டம் பார்க்கலாம். பதிவு பின்னூட்டம் பெரும்பாலும் ஐயாவை பற்றிய வாழ்த்துக்களே நிறைய இடம்பெற்றிருக்கிறது. அதில் முழக்கம் செய் தோழர், பாலச்சந்திரன் தோழர், ராய செல்லப்பா தோழர், குருலட்சுமி தோழர், இப்படி நிறைய பேர் வாழ்த்து போட்டிருக்காங்க. அதுக்கு ஐயாவும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கணேசன் தாத்தூர் தோழர் அவங்களும் ஐயா வாழ்த்து போட்டிருக்காங்க. மேரி யோஸ்லின் தோழர் அவங்களும் வாழ்த்து போட்டிருக்காங்க. வணக்கம் செய் தோழர் மாணவன் வெங்கடேஷ் சிறப்பாக கதை உள்வாங்கி சொன்னது பாராட்டுக்குரியது. அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். வானத்தின் மேகங்களை நாமும் இன்று பார்த்தாலும் அற்புதமான ஓவியங்களை காணலாம். அருமையாக சொல்லியிருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக அகிலன் தோழரும் ஐயாவுக்கு வாழ்த்து போட்டிருக்காங்க. அவரும் தம்பி வெங்கடேஷ் நன்றாக கதை சொன்னார், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பின்னூட்டம் இந்த தோழமைகள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தோழமைகளே. தம்பி வெங்கடேஷ் எதுவும் சொல்றீங்களா? வெங்கடேஷ் இல்லைங்கய்யா. நன்றி ஐயா. பிரபாகர் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஐயா ராஜேந்திர ஐயா அப்பாவை பத்தி சொன்னது புதுசா இருந்தது, நல்லா இருந்தது. கேட்க நான் சொல்றது நல்லா கேக்குது. நீங்க சொல்றது கேக்குது. நாங்க சொல்றதும் அந்த பச்சியை வந்து நாங்களும் மறக்கல. நாங்க மருத்துவர் சிவசுப்ரமணியம் எல்லாம் நாங்களும் மறுபடியும் பச்சி சாப்பிட வந்துடுறோம். சரி வாங்க. இல்ல அந்த சொல்லல் இருக்கு பாத்தீங்களா, ஐயா சொன்னது அது அது புதுவிதமா இருந்தது நல்லா. அது அடுத்து இந்த ஜெயில் கதை அந்த அந்த தம்பியும் நல்லா சொன்னார். நிகழ்ச்சி நல்லா இருந்தது. நன்றி நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை கண்ணீர். கதை சொல்லி வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர், புதுக்கோட்டை சேர்ந்தவர் திரு பாலையா அவர்கள் கதை சொல்றாங்க. கீராவும் நானும் என்ற இதில் எழுத்தாளர் மணிமாறன் அவருடைய அனுபவங்களை பகிர வருகிறார். நன்றி தோழமைகளே. நாம் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை ஐயா கீரா ஐயா அவர்களை பற்றிய புதிய செய்திகளை ஒன்றும் இல்லை எண்ணம். எங்க பொதுச் செயலாளர் நாங்க அடிக்கடி ஏதாவது எனக்கு உடம்பு சொல்லின்னு போன் அடிச்சா எண்ணம் சரியா இருந்தா உடல் சரியா இருக்கும்னு அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதற்கு ஏற்றாற் போல வாழ்ந்த கீரா ஐயாவை பற்றிய நிறைய செய்திகளை சொன்ன மூத்த IAS அதிகாரியும், இந்திய தேசத்தை காப்பதற்காக கனிம வளத்தை காத்த நல்ல ஒரு அதிகாரியும், எழுத்தாளரும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினம் கதையை சிறப்பாக சொல்லிய தம்பி வெங்கடேஷுக்கும் பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் நன்றியை சொல்லி தோழமைகளை நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயாவின் கதைகளோடும் அவர்கள் பற்றிய செய்திகளோடும் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்.